வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் தான் ஃபைனல் கெஸ்ஸிங்காக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடைபெறக்கூடிய ட்ரா நம்பர் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 6வது மாதம் 2024. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. அட்சயா ட்ரா நடைபெறுது. 655வது ட்ராவாக நடைபெறுது. இந்த ஒரு ட்ராவுக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வாட்ச் பண்ணியிருக்கக்கூடிய நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க, உங்கள் நம்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம முன்னாடி நாள் நம்ம கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் ஒரு ஃபுல் வெற்றியே கொடுத்துருந்தோம். உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு வந்த ரிசல்ட்டு 910 ஃபுல் வின்னிங்கே இந்த ட்ராவுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். நீங்களே வேணாலும் பாருங்கள். 910 ரிசல்ட் வந்ததுக்கு நம்ம 091 பாட்ஸுன்னு எடுத்திருந்தோம். பாட்ஸில் நமக்கு 910ன்னு வந்திருக்கும். இதில் ஃபுல் வின்னிங்கே நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஆல் போர்டும் சிங்கிள் நம்பராக நம்ம 9ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். கொடுத்த மாதிரியே 9ங்கிறதும் ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டில் 9, பி போர்டில் 1ங்கிறதும் நம்ம வின்னிங் கொடுத்துருக்கோம். ஏபியிலையும் நமக்கு 91ங்கிறதும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு. முன்னாடி நாள் நடந்த ட்ராவுக்கு நல்ல ஒரு வின்னிங் தான் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஆடுவருக்கு பண்ணி நம்பர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர்றோம். வாட்ச் பண்ணக்கூடிய நம்பர்கள் எல்லாருமே நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போது நம்ம பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பெண்டிங் நம்பர்ஸை வச்சு எந்த மாதிரி ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா வாங்க. நம்ம இப்போது ஏ போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 3 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 7 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. ஏ போர்டில் 8 24 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 16 நாள் பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டில் அதிக பெண்டிங் உள்ள நம்பர் இந்த நம்பர் தான். சி போர்டில் 1 23 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 3 13 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 4 12 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 6 29 நாள் பெண்டிங்கில் இருக்குது. சி போர்டில் 7 15 நாள் பெண்டிங்கில் இருக்குது. நமக்கு பெண்டிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் சி போர்டு தான் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு எந்த மாதிரி வின்னிங் நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கையில் ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு, அதாவது 7ஆம் நம்பரும் 4ஆம் நம்பரும் வர்றதுக்கு நம்மளுடைய கணக்கில் அதிகமாக கிடச்சிருக்கு. ஆல் போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு என்னையுடைய கெஸ்ஸிங்கில் நான் 7ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் கொடுக்குறேன். 7ஐயும் 4ஐயும் நீங்கள் 100% ஸ்ட்ராங்கான நம்பராக வைக்கலாம். வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. 7ஐயும் 4ஐயும் ப்ளே பண்ணிக்காங்க. கண்டிப்பாக வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆல் போர்டு ஸ்ட்ராங்கான நம்பராகவும் வந்திருக்கு. இப்போது நம்ம பாட்ஸ் நம்பரில் பார்க்கையில் இந்த பெண்டிங் நம்பர்ஸ் எல்லாம் வச்சு 748 பாட்ஸு, 341 இது ஒரு கணக்கில் எடுத்திருக்கோம். இந்த 2 நம்பர் தான் நம்ம பாட்ஸ் நம்பரில் கொண்டு வந்திருக்கோம். அதிகமான நம்பர்ஸ் நம்ம கொடுக்க விரும்பலை. கம்மியான நம்பர்ஸாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது இன்றைக்கி நடக்கக்கூடிய ட்ரா உங்களுக்கே தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அட்சயா ட்ரா நடைபெறுது. இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம எடுத்திருக்கோம். பாட்ஸில் 748 341 பாட்ஸ். பாட்ஸில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடையில் கண்டிப்பாக வின்னிங் எடுக்க முடியும். எல்லா நம்பர்களுமே நம்ம எல்லா கெஸ்ஸிங்கையுமே மேட்ச் பண்ணி ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர்னு பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பருங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். 100% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தான் என்னையோடைய கெஸ்ஸிங்கில் கிடச்சிருக்கு. உங்களுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும் நம்ம கொடுத்துருக்கிற நம்பரை மேட்ச் பண்ணியும் விளையாடுங்க. 4ங்கிறது இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
7ஆம் நம்பரும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 748 பாட்ஸ்ன்னு சொல்லி எடுத்திருக்கோம். 341 பாட்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடலாம் பார்த்தீங்கன்னா. இப்போது நம்ம இந்த நம்பர்ஸை வச்சே ஏ போர்டு என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சி போர்டில் என்ன நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7ம் 8ம் வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. பி போர்டில் 2 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. இல்லாட்டி பி போர்டு வேறு நம்பர் வந்துச்சுன்னா 4 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. சி போர்டுலையும் 4 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. இதை விட்டால் சி போர்டு 6 வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. இதுதான் நம்ம எடுத்திருக்க போர்டு நம்பர். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. ஏ போர்டில் 7 8, பி போர்டில் 2 4, சி போர்டில் 4 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடலாம். கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து 100% ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக தான் வந்திருக்கு. இதை விட்டால் சி போர்டில் நமக்கு 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டில் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட்டு பி போர்டு இன்னொரு நம்பர் வந்துச்சுன்னா வேறு நம்பர் வந்தால் 6ஆம் நம்பர் பி போர்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேட்ச் பண்ணி விளையாடுங்க. இது கெஸ்ஸிங்காக மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்திருக்கேன். போர்டு விளையாடுற நம்பர்களுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர்னு பார்க்கையில் ஏ போர்டில் 7, பி போர்டில் 2, சி போர்டில் 4ங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நம்ம போன வருஷம் இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நாளுக்கு என்ன நம்பர் அடிச்சிருக்காங்கங்கிறத பார்க்கலாம். அதிலிருந்து வின்னிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாங்க. நமக்கு போன வருஷம் இன்னைக்கு தேதிக்கு இன்னைக்கு நாளுக்கு அடிச்சிருக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 962ன்னு வந்திருக்கு. 9 6 2 இதிலிருந்து வின்னிங் நம்பர் இன்றைக்கி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து நம்பர்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் இந்த நம்பர்ஸை மேட்ச் பண்ணியே ப்ளே பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான நம்பராகவும் நான் ஒரு பெஸ்ட்டு நம்பராகவும் மட்டும்தான் இன்றைக்கி வந்து நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்களுடைய கணக்குலையும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் மேட்ச்சாக இருந்துச்சுன்னா எல்லா நம்பர்களுமே ப்ளே பண்ணிக்காங்க. இல்லாட்டி வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான ஒரு கெஸ்ஸிங்காகவும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த மெத்தேடுக்குள்ளே இருந்தே வர்றதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக தான் வந்திருக்கு. சரிங்களா? 741, 748, 726, 097 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர்னு பார்க்கையில் 097, 726, 748, 741ன்னு வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இதை விட்டு நமக்கு வேறு நம்பர் வந்துச்சுன்னா நமக்கு ஒரு கலப்பு நம்பர்ஸில் 341 ஒரு நம்பர் வர்ற மாதிரி கணக்கில் வந்திருக்கு. 341 416 724 724 841 மேட்ச் பண்ணி விளையாடுங்க. அதிகமான நம்பர் கொடுக்காம மொத்தம் 3 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம 8 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணியும் நம்மளுடைய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணியும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இது கன்ஃபார்ம் நம்பருங்கிறது ஒன்று கிடையாது. கேரளா மாநிலத்துக்கு நம்ம இந்த ஒரு மெத்தேடெல்லாம் மேட்ச் பண்ணி நம்பர்ஸ் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு ஏபிபிசிஏசி விளையாடுற நம்பர்களுக்கு நமக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்க்கையில் வந்து நான் வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் மட்டுமே கொடுக்கணும்னு சொல்லி தான் இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இந்த நம்பர்ஸ் எல்லாம் அதிகமாக தான் இருக்குது. மேட்ச் பண்ணி வைக்கையில் கண்டிப்பாக வந்து எல்லா நம்பர்களுக்குமே நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். இது கன்ஃபார்ம் நம்பராக நம்ம எடுத்துகிட்டு வரல, ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும்தான் கொண்டு வந்திருக்கேன். ஏபிபிசிஏசி ஆல் போர்டு நம்பர்ஸில் 6 நம்பர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த 6 நம்பருக்குள்ளே இருந்து தான் இன்றைக்கி வின்னிங் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்கேன். 26, 24, 97, 31,
41 74ன்னு வர்ற மாதிரி நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு, நம்மளுடைய கணக்குலையும் வந்திருக்கு. நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய டிராவுக்கு வந்து ஃபைனல் கெஸ்ஸிங்காகவும் ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாகவும் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணக்கூடிய நம்பர்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக சொல்லுறேன், எல்லா நம்பர்களுக்குமே இன்னைக்கான வின்னிங் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு நம்பர்ஸையுமே நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா, இதை வந்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்க வேண்டாம், ஒரு கெஸ்ஸிங்காக மட்டுமே எடுத்துக்காங்க. உங்களுக்காண்டி 100% வின்னிங் கொடுக்கணும்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பெஸ்ட்டு நம்பர்ஸாகவும் நம்ம கொடுக்குறோம். மேட்ச் பண்ணி விளையாடணும்னு நினைக்கிற நம்பர்கள் அத்தனை நம்பர்களுக்குமே வின்னிங் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்திருக்கோம். பதினெட்டு 51 27 24 17 48 13 41 4 நம்பர் விளையாடுற நம்பர்களுக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய நம்பர் வந்து மொத்தம் 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். இந்த 4 நம்பருமே ஒவ்வொரு கணக்கில் எடுத்திருக்கோம். ஸ்ட்ராங்கான நம்பராக தான் வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபுல் வின்னிங் எடுக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல நம்பர்ஸாக தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. 13 41 17 48 27 24 18 51ன்னு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய அக்ஷயா டிராவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு சொல்லி ஃபைனல் கெஸ்ஸிங்காக நல்ல நம்பர்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா, முன்னாடி நாள் நடந்த டிராவுக்கு உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து வின்னிங் கொடுக்கன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஸ்ட்ராங்கான நம்பர்ஸாக கொண்டு வந்திருக்கீங்க. பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.